வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஐபிஎல் 2024 குவாலிஃபயர் 2 மேட்சோட ரிவ்யூ தாங்க. எஸ், எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் அட் சேப்பாக் அண்ட் எஸ்ஆர்ஹெச் 36 ரன்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ கேகேஆரோட ஒன்ஸ் அகைன் மோத போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிஃபயர் 1ல கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல கேகேஆர் வின் பண்ணி அவங்க ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரீமேட்ச். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் வெதர் எஸ்ஆர்ஹெச் கேன் ஸ்ப்ரிங் அ சர்ப்ரைஸ் by beating KKR. It's going to be very tough. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைனல், அது ஒரு பக்கம் வச்சுப்போம். பட் இந்த மேட்சோட ரிவ்யூக்குள்ள வரும். டெஃபினட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ் will be disappointed. ஏன்னா டாஸை வின் பண்ணியும் கண்டிஷன்ஸ் வேற மாதிரி ரீட் பண்ணிட்டாங்க. பட் எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கரா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே சேப்பாக்ல நடந்த மேட்சஸ், முக்காவாசி மேட்சஸ் எல்லாமே டியூ இருந்துச்சுங்க, நைட் மேட்சஸ். ஆனா இந்த மேட்ச்ல டியூ இல்ல, அது டிபிக்கல் சேப்பாக் மேட்சா மாறிடுச்சு. 170 180 நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆடிட்டு அது போக போக ஸ்லோ ஆகும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஆச்சு. லிட்டரலி சோக் ஆயிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல் பேட்ஸ்மென்ஸ் ஸ்பின் சோக் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் கிரெடிட் டு எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேப்டன் பேட் கமின்ஸ். தொட்டதெல்லாம் ஹிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பேட் கமின்ஸ் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காருங்க அவரோட கேப்டன்ஷிப்ல. ஸோ அதான் சொல்ல முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எஸ்ஆர்ஹெச், கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் தெம். அண்ட் யாருமே நினைச்சு பார்க்கல இது ஒரு ஒன் சைடட் கேமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரியல் ஸ்ட்ரகிள் ஃபார் ராஜஸ்தான் ராயல் பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு சஞ்சு சாம்சன். ஏன்னா டியூ வரும், ரெண்டு கேப்டனுமே டாஸ் வின் பண்ணி அதான் பண்ணிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி டியூ வரல. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எஸ்ஆர்ஹெச் 175 தாங்க அடிச்சாங்க. பர்சனலா நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, தேர் 15-20 ரன் ஷாட் அண்ட் ஆர்ஆர் bowlers have done really well. எஸ், கண்டிப்பா ஆர்ஆர் bowlers நல்லா போட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங்ல பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஒரு 6 ஒரு 4 ஓகே, இன்னைக்கு கலக்க போறாங்க ரெண்டு பேருமே. ஆனா அதே ஓவர்லயே தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டாரு. அண்ட் டிராவிஸ் ஹெட்டும் பாத்தீங்கன்னா நல்லா செட்டில் ஆகி 38 ரன்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, அவரும் விக்கெட்டை விட்டுட்டாரு. பட் திரிபாத்தி அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலா இருந்துச்சுங்க அந்த பவர் பிளேல. என்னதான் எஸ்ஆர்ஹெச் விக்கெட்ஸ் விட்டாலும் பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான கேமியோ. 37 of 15 balls, 5 பவுண்டரி 2 6. இந்த வே அவர் அஸ்வினை கவுண்டர் அட்டாக் பண்ணதுதான் பாத்தீங்கன்னா ஹைலைட்டே மக்களே. ஏன்னா அங்கதான் கேமே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா பவர் பிளேல திரிபாத்தி கொஞ்சம் அடிச்சு கொடுத்ததுனாலதான் கடைசியா தே கேன் ஏபிள் டு ஸ்கோர் அந்த 175 அடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. அண்ட் அஸ்வின் தான் மிகப்பெரிய த்ரெட்டா இருந்தார் இந்த மேட்ச்ல. லோக்கல் பாய் வேற, அதுக்கு முன்னாடி மேட்ச்ல தான் சூப்பரா போட்டாரு. சென்னையில கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாருன்ற மாதிரி தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா இருந்துச்சு. ஆனா அந்த மெயின் போலரே வந்து பாத்தீங்கன்னா இவர் கவுண்டர் அட்டாக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அஸ்வினோட ஸ்பெல்லும் வந்து பாத்தீங்கன்னா போக போக ரொம்பவே ஒரு மாதிரி பூரா போட ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒன்ஸ் அவர் அடிக்க ஆரம்பிச்சுன்னு பெருசா ஒரு கை வரல. அண்ட் ஹி ஹேட் அ வெரி பேட் டே தான் சொல்ல முடியும். அதுக்கு கிரெடிட் திரிபாத்தியோட அந்த ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் தான். பட் அவர் ஷார்ட் இன்னிங்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் எஸ், இன் பிட்வீன் நிதிஷ் ரெட்டியும் அவுட் ஆயிட்டாரு. பட் இவரும் டிராவிஸ் ஹெட்டும் அவுட் ஆயிட்டாரு. 99 for 4 ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா 120 for 6 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்ஆர் bowlers கம்பேக் ஆனாங்க. அவங்க bowlers பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். பட் முதல்ல எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பத்தி கம்ப்ளீட் பண்ணிடலாம். 120 for 6 அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சுங்க கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்க்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா 150 கூட அடிக்க மாட்டாங்களோ, இன்கேஸ் சுருண்டுருவாங்களோன்னு நினைச்சேன். பட் ஹென்ரி கிளாசன் அண்ட் ஷபாஸ் அஹமத் குரூஷுவல் பார்ட்னர்ஷிப்ங்க. ஷபாஸ் அஹமத் வேணா பெரிய நாக் விளையாடாம இருந்திருக்கலாம், ஒரு 18 பால் 18 ரன். பட் கிளாசன் ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ், 34 balls 50 பவுண்டரில அது அடிக்கல மக்களே. ஆனா 4 6 நிஜமாவே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும். சல்யூட் டு ஹென்ரி கிளாசன். சோ அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷலா இருந்தது. அண்ட் அவர் 50ல அவுட் ஆகும்போது பேலன்ஸ் ஒரு கண்டிப்பா ஒரு 7-8 பால் இருந்துச்சுங்க. கண்டிப்பா நின்றுந்தாருன்னா ஒரு 2 6 விட்டுருப்பாரு. அங்கதான் நான் நினைச்சேன், ஆஹா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஒருவேளை இங்க விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி இப்படி ஸ்கிராச் பண்ணி 175 அடிச்சிட்டாங்க. அண்ட் ஆர்ஆர் bowlers பக்கம் வந்தோம்னா ட்ரெண்ட் போல்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டாருங்க. எஸ், ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா போனாரு. பட் 3 wickets பவர் பிளேல 3 overs கொடுத்தாரு. ஆஸ் யூசுவல் சஞ்சு சாம்சன் சூப்பரா போட்டாரு ட்ரெண்ட் போல்ட். அண்ட் சந்தீப் சர்மா அவரோட கெத்தை காமிச்சிட்டாரு. போன மேட்ச் 1 off day, இந்த டோர்னமெண்ட்லேயே 1 off டேனா ஒரு லாஸ்ட் மேட்ச் விளையாடுனதுதான் எலிமினேட்டர் தான் 4 overs 48. பட் இந்த மேட்ச்ல 4 overs just 24 runs and 2 wickets பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஹென்ரி கிளாசன் அந்த யாக்கர் போட்டு எடுத்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு மக்களே. அண்ட் அட் சேம் டைம் அவிஷ் கான் லாஸ்ட் மேட்ச்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஆனா கம்பேக் ஆகி 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச்ல டெரிஃபிக்கா போட்டாரு மக்களே. 4 overs 27 runs 3 wickets, ஒரு சரியான கம்பேக். ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி அவிஷ்கான் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா டெஃபினட்டா அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. பட் இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவாரான்றதா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். பட் நெவர்தலெஸ் தீஸ் bowlers bowl really well. ஆஃப் டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சஹல், 2 மெயின் ஸ்பின்னர்ஸ். அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா 2 பேருமே சொதப்பிட்டாங்கன்றதா ரியாலிட்டி. சோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஐடியல் ஸ்டார்ட். எஸ், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு லெவல் இருக்கும் போச்சு. பட் கேட் மோர் அநியாயமா திணறினாருங்க. கண்டிப்பா இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ், ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி விளையாடி இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் T10 அதெல்லாம் விளையாடி இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் விளையாடி இருக்க மாட்டாரு போல. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு பாலை டைம் பண்றதுக்கு. எல்லா பாலுமே மசில் பண்ணணும்னு விளையாடினாரு. அப்படி நீங்க விளையாட முடியாது, கொஞ்சமாவது ஸ்கில் தேவை. அதுதான் லேக் ஆச்சு பயங்கரமா கேட் மோர் விக்கெட்ல. 16 balls ஏதோ
10 ரன். சத்தியமா அது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு இன்னிங்ஸ்ங்க. பட் அதர் அண்ட் ஜெய்ஸ்வால் கவுண்டர் அட்டாக் பண்ணாரு, சூப்பர் நாக் விளாடினாரு. ஒரு சிச்சுவேஷன்ல பவர் பிளே முடியும் போது பார்த்தா நல்ல சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா, ஓகே இது ஒரு ஒன் சைடட் கேமா முடிய போது ஆர்ஆர் அசால்ட்டா வின் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு நினைச்சோம். பட் அதாங்க இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த டோரை ஓபன் பண்ணதே. ஷபாஸ் அஹ்மத் போடும்போது ஏறி போய் அது பிச் ஆஃப் த பாலே இல்ல, அந்த பால் சுத்தி விட்டாரு, அவுட் ஆனாரு. அங்கதான் கேம் சேஞ்ச் ஆச்சு. சரி ஓகே, இருந்தாலும் 8 விக்கெட் இருக்கேன்னு நினைச்சோம். பட் அடுத்த ஓவரே சஞ்சு சாம்சன் ஒரு புவர் ஷாட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல எப்படி ஒரு புவர் ஷாட் ஆடி அவுட் ஆவாருன்னு சொல்லி. ஒரு ஹாஃப் பேக்டு புல்லு, அதை கிரவுண்டோட அடிச்சிருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல குவாலிஃபயர்ஸ் போனாலும் சரி, ஃபைனல்ஸ் போனாலும் சரி, எல்லா ஈவெண்ட்ஸ்லயுமே சஞ்சு சாம்சன் பெருசா ரன் அடிக்கல. இந்த இம்பார்ட்டன்ட் குவாலிஃபயர் டீலுமே அவர் ரன் அடிக்கலன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அந்த ஸ்டாட்ஸ் அப்படியே நிக்க தான் போகுது. அந்த கிரிட்டிசிசம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறாங்க அகைன்ஸ்ட் சஞ்சு சாம்சன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அவரும் பூரா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அங்கதாங்க லைட்டா கேம் ஷிஃப்ட் ஆச்சு. அப்போதான் பேட் கமின்ஸ் அஸ் அ கேப்டன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே புவனேஸ்வர் குமார்லாம் போட்டாச்சு, கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பென்சிவ், நம்மளுக்கு நட்டு இருக்காரு, நான் அவரே இருக்காரு. பட் பிச்சில் ஸ்பின் ஆகுது, டியூ வரல. பார்த்தாரு, ஓகே நம்ம பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், அங்க வரதெல்லாம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், இறங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே 4 ஓவர் கொடுத்து சோக் பண்ணிட்டாருங்க. அண்ட் போலர்ஸ்க்கும் கிரெடிட் கொடுத்தாங்க. ஷபாஸ் அஹ்மத் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அபிஷேக் சர்மாவும் அவரோட ரெவலேஷன்ஸ் நிறைய, அந்த ஸ்ட்ரைட்டர் ஒன் நிறைய சூப்பரா போட்டாரு. அந்த பாலை யூஸ் பண்ணி நல்லா போட்டாரு ஆக்சுவலி. ஸோ சரியான எஃபர்ட் 2 பேருமே. 8 ஓவர்ஸ் போட்டு 2 பேரும் சேர்ந்து 5 விக்கெட் கிட்டத்தட்ட எடுத்தாங்க. ஷபாஸ் 3 விக்கெட் அண்ட் இவரு ஒரு 2 விக்கெட். ஆக்சுவலா அபிஷேக் சர்மா ஃபென்டாஸ்டிக் போலிங். அண்ட் எனக்கு என்ன ஒன்று ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, ரியன் பராக் ஓகே அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நின்ன இடத்துல இருந்து சில கிரவுண்ட்ல 6 அடிக்கலாம். பட் சேப்பாக்ல அப்படி அடிக்க முடியாது, கொஞ்சம் ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணணும். அண்டர் பிரஷர்ல அவரும் ட்ரம்பிள் ஆயிட்டாரு தான் சொல்ல முடியும், லைக் சஞ்சு சாம்சன். அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பா ஆர்ஆர் டாக்டிக்கலா பண்ணிருக்கணும். அவங்க வந்து பேட் கமின்ஸ் வந்து 2 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். எதுக்கு, அங்க எல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸா இருக்கிறதுனால அகைன்ஸ்ட் டர்ன் அடிக்க முடியல. ஏன்னா டியூல பால் கிரிப் ஆகுது, டர்ன் ஆகுது, எது ஸ்ட்ரைட்டர் ஒன்னு எது இந்த பக்கம் டர்ன் ஆகுது, அவையில டர்ன் ஆகுதுன்னு தெரியாம ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஹேட்மேரை முன்னாடியே இறக்கி விட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா கவுண்டர் அட்டாக் பண்ண விட்டுருக்கலாம். பட் டாக்டிக்கலா எதுவுமே யோசிக்காம பிளண்டா அப்படியே அவங்க பேட்டிங் ஆர்டர் என்னவோ அப்படியே இறக்கி விட்டு இருந்தாங்க. அதாங்க ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அண்ட் த்ரூவ் ஜூரல் இவ்வளோ ரணகளத்திலையும் ஒரு தரமான 50 போட்டார் மக்களே. அவர் விளையாடின ஷாட்ஸ்லாம் அப்படியே சும்மா கண்ணுக்கு ஒத்திக்கணும் போல இருந்தது. அந்த லெவல்ல ஆக்சுவலா அவர் விளையாடினாரு. பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ். அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த சீசன் ஃபுல்லா. இன்ஃபேக்ட் அவர் ஓப்பன் இறங்கணும், ஓப்பன் பண்ணணும் நம்ம வீடியோலையும் சரி, நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சரி அதை சொல்லி வெறுத்து போயிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு டேலண்டை ஏங்க நீங்க வேஸ்ட் பண்ணணும்? கேட்மோர் மாதிரி பிளேயரை விளையாடுறதுக்கு நீங்க த்ரூவ் ஜூரோல ஓப்பனிங் இறக்கி விடலாமேங்க. அண்ட் மிடில் ஆர்டர்ல ஜானவன் ஃபெரேரா விளையாடி இருக்கலாமேங்க. சத்தியமா எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் புரியவே இல்லைங்க. எப்படிதான் ராஜஸ்தான் ராயல்னால ஒரு 8 மேட்ச் சூப்பரா வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டிக்கல் ஏரர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுதுங்க அவங்களால. மேட்ச் டு மேட்ச் எப்படிங்க அவங்களால பண்ண முடியுது? நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதனாலதான் அவங்களோட கேம்பெயின் எப்ப பார்த்தாலுமே பயங்கரமா ஸ்டார்ட் ஆகி கடைசியில புஷ்னு முடியுது. லக்கிலி தே ஹவ் வான் அ மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்சிபி எலிமினேட்டர்ல. இல்லைன்னா அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் அந்த மேட்ச் ஏதோ ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டாங்க. பட் இங்க தொக்கா மாட்டிக்கிட்டாங்க அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் தான் சொல்ல முடியும். ஸோ டிசப்பாயிண்டிங் டே ஃபார் சஞ்சு சாம்சன் அண்ட் இஸ் டீம். டெஃபினட்டா அவங்க பிரான்ச்சைஸியும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஹை ஹோப்ஸோட வந்திருப்பாங்க. பட் என்ன சொல்றது, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. ஃபேன்ஸுக்கும் சரி, மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சங்கக்காரா வாஸ் சோ டல். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. 175 போதே எல்லாருமே ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் தான் இருந்தது மக்களே, சீரியஸா. ஏன்னா எல்லாருமே தான் வின் போடுவாங்க நினைச்சாங்க. பட் கேம் அப்படியே திருப்பி போட்டாரு. பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப்லயும் சரி, அந்த 2 ஸ்பின்னர்ஸும் சூப்பரா போட்டாங்க. ஃபீல்டிங், கேச்சிங் எல்லாமே நறுக்குன்னு இருந்தது. அந்த பக்கம் காவியா மாறன் ஒரே ஹாப்பி தான். அண்ட் காவியா மாறன் ஹாப்பினாலே நிறைய மக்களுக்கே இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேன் கிளப் இருக்கு. எனிவேஸ் கைஸ், குட் எஃபர்ட் ஃப்ரம் எஸ்ஆர்எச். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் எஸ்ஆர்எச் 2 பெஸ்ட் டீம் தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா கேகேஆர் டாமினண்டா விளையாடிருக்காங்க. எஸ்ஆர்எச் இந்த சீசன்ல ஒரு புதுவிதமான டைமென்ஷனை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி 200 மேல, அதாவது 250க்கு மேல அடிச்சு இப்படியும் விளையாட முடியும்டான்ற ஒரு டைமென்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ ரியலி தீஸ் 2 டீம்ஸ் ஆர் டிசர்வ் டு என்டர் இன்டு த ஃபைனல்ஸ் தான் என்னுடைய ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்களும் நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச், கெட் தி பேட்ஸ்மேன்ஸ் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாமா? கண்டிப்பா திரிபாதி அண்ட் கிளாசனுங்க. அவங்க 2 பேரோட இன்னிங்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டா எஸ்ஆர்எச் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவரு விளையாடின, திரிபாதி விளையாடின அந்த ஒரு 37 of 15 அண்ட் ஹென்ரி கிளாசன் விளையாடின அந்த 34 of 50 ரொம்ப ரொம்ப குரூஷலுங்க. அதனால தான் கெட் தி பேட்ஸ்மேன்ஸ் ஆஃப் த அவார்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே தருவேன்.
ஸோ கெத்து போலர்ஸ் ஆஃப் த மேட்ச் நிறைய பேர் இருக்காங்க மக்களே. தோத்த டீம்ல இருந்து கொடுக்கணும், வின் பண்ண டீம்ல இருந்து கொடுக்கணும். முதல்ல வின் பண்ண டீம்ல இருந்து வரும். கண்டிப்பா ஷபாஸ் அஹ்மத் அண்ட் அபிஷேக் சர்மா பியூட்டிஃபுல்லா போட்டாங்க ரெண்டு பேருமே. அவங்க தான் மேட்ச் வின்னர்ஸே. ஆக்சுவலா அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி சும்மா மேட்சே திருப்பிட்டாங்க. அண்ட் லூசிங் டீம்ல இருந்து கண்டிப்பா வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு சந்தீப் சர்மா அண்ட் அவிஷ் கான். எஸ், போல்ட்டுக்கும் ஒரு சம் எக்ஸ்டென்ட் கொடுக்கலாம். அவங்களும் நல்லா போட்டாங்க போலிங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோ என்னவோ இருக்காங்க இந்த அவார்டை வாங்குறது. கண்டிப்பா பிரிச்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 5 பேருமே தரமா போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கெத்து போலர்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் டீம்ல இருந்து ஷபாஸ் அஹ்மத் அண்ட் அபிஷேக் சர்மா, அண்ட் லூசிங் டீம்ல இருந்து 3 பேர் ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா அண்ட் அவிஷ் கான். ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் அபிஷேக் சர்மா கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு, ஒரு பயத்தை உண்டாக்குனாரு. எஸ், அவுட் ஆயிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 6-4 அடிச்சாரு. அண்ட் போலிங்ல தரமா போட்டாரு. 4 overs 24 runs 2 wickets. அண்ட் ஃபீல்டிங் அவரோட கேச்சிங்கா இருக்கட்டும், கிரவுண்ட் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அருமையா இருந்தது. ஒரு ஆல்ரவுண்ட் எஃபர்ட்டை தான் அவர் காமிச்சாரு. அதனாலதான் அந்த ஆல்ரவுண்ட் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு அபிஷேக் சர்மா. த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் 2 பேருக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஒன்னு அபிஷேக் சர்மா, கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் இருக்கட்டும், கேச்சிங்கும் இருக்கட்டும், தரமா பண்ணிட்டு இருந்தாரு சீரியஸாவே. இன்னொன்னு ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சஹல்ங்க. எஸ், அவர் கிரவுண்ட் ஃபீல்டிங்லாம் பெருசா இன்னும் அவர் கையில பெருசா பால் வரல. ஆனா 3 கேட்ச், 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்ச், சூப்பரா பிடிச்சாரு. ஸோ த அல்டிமேட் ஃபீல்டர்ஸ் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஐ வில் பி ஷேரிங் டு அபிஷேக் சர்மா அண்ட் சஹல். ஸோ த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா கேட்மோர், அவரோட பேட்டிங், சஞ்சு சாம்சன், ரேயான் பராக், இவங்க 3 பேருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்கணும். ஜெய்ஸ்வால் அட்லீஸ்ட் ஒரு 42 நல்ல நாக் விளையாட்டு போனாரு. கேட்மோர் அட்லீஸ்ட் முதல் தடவை விளையாடுற ஐபிஎல்ல, ஓகே ஃபைன், அதோட ஒத்துக்கலாங்க, ஃபைன். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். பராக் ரொம்ப கீ பிளேயர்ஸ். 2 பேர்னால தான் நிறைய மேட்சஸ் அவங்க வின் பண்ணாங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா புவர் ஷாட் செலக்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ரேயான் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன். அந்த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் விக்கெட்டுங்க. எஸ், ஜெய்ஸ்வால் வந்து ஓபன் பண்ணாரு கேட்ட, பட் ஸ்டில் 8 விக்கெட் கையில இருந்தது. அதுல எந்த டவுட்டும் மேல. எப்ப சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாரோ அப்பவே பிரஷர் மவுண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரியான் பராக் வந்து விளையாடும் போது அவர்லாம் பிரஷர் அப்படியே கண்ணில் கிளியரா தெரிஞ்சுது. ஸோ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினெட்லி சஞ்சு சாம்சன்ஸ் அந்த ஒரு பேட் ஷாட். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஐ திங்க் அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.